நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வில்லேஜ் அசிஸ்டன்ட் அதாவது கிராம உதவியாளர் போஸ்ட்டுக்கு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 2000 பேர்த்துக்கு மேலே வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன் பை ஒன்னாக நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போ கவர் ஆகிட்டு இருக்குது. சேலம், ஈரோடு, திருப்பூர், பெரம்பலூர் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் வந்து இது ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் அதாவது கிராம உதவியாளர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்கன்னாவே போதும், நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். இந்த ஃபார்மை நம்ம எப்படி எடுக்கலாம், எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இது வந்து நீங்கள் உங்கள் ஃபோன்லேயும் பார்த்துக்க முடியும், உங்கள் பிசிலையும் பார்த்துக்க முடியும். உங்கள் ப்ரௌசரில் tirupur.nic.in அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இதுதான் திருப்பூர் மாவட்டத்தோட ஹோம் பேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே ரெக்ரூட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஊத்துக்குளி தாலுக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டை, தாராபுரம், திருப்பூர் சவுத், காங்கயம், பல்லடம் இதே மாதிரி திருப்பூருக்குள்ளே எங்கெங்கெல்லாம் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் கொடுத்துருக்காங்க, அதாவது எப்போ இருந்து அப்ளிகேஷன் வாங்கப்படுது அப்படிங்கிற டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன், கடைசி நாள், அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற கடைசி நாள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வியூ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த நோட்டீஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டீஸோட சீரியல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் எந்த அன்னைக்கு இந்த நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கு அந்த டேட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஊத்துக்குளி வட்டத்தில் 16 போஸ்ட் வந்து காலியாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இத்தனை போஸ்ட் இருக்குன்னு தனித்தனி நோட்டீஸில் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி காமிப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா 11/7/2025 இந்த டேட்லேருந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து வாங்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த டேட் வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் வாங்குவாங்க அப்படின்னா 9/8/2025 இந்த டேட் வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் வாங்குவாங்க. நீங்கள் வந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போய் நேரில் கொண்டு போய் சப்மிட் பண்ணிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கு உண்டான டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, நேரில் போய் அப்பியர் ஆகிறதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. சம்பள டீட்டெயில்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 11,100லேருந்து 35,100 வரைக்கும் சம்பளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், போக போக தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 35,100 rupees வரைக்கும் உங்களுக்கு சேலரி வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா எந்தெந்த வில்லேஜஸில் வந்து இந்த போஸ்ட் காலியாக இருக்குது அப்படிங்கிற அந்த வில்லேஜ் நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கீழே எந்தெந்த கேட்டகரிக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சி, பிசி, எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரியெலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி என்ன அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னாவே போதும். அது கீழே பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ரா ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா ஜென்ரலாக இருக்க வேண்டியது, நீங்கள் வந்து லோக்கல் பர்சனாக இருக்கணும், அதாவது அந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறவராக இருக்கணும், உங்கள் மேலே எந்த கேஸ் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து வண்டி ஓட தெரிஞ்சிருக்கணும், லைசன்ஸ் வச்சுருக்கணும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. அது கீழே ஏஜ் ரிக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மினிமம் உங்கள் வயசு வந்து 21 இருக்கணும், 21 வயசுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா தான் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். அது கீழே பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளிகேஷன் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எங்கே சப்மிட் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட திருப்பூர் வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ண அப்ளிகேஷனை வந்து நீங்கள் நேர்லையோ இல்லை போஸ்ட்லேயோ உங்கள் ஏரியாவோட வட்டாட்சியர் அலுவலக ஆஃபீஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சிடலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற லாஸ்ட் டே வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி உங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நீங்கள் நேர்லையோ இல்லை போஸ்ட்லேயோ அனுப்பிச்சுட்ருங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பார்க்கலாம். அதே வெப்சைட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்டுங்க. இங்கே உங்களோட கம்ப்ளீட் நேம் எழுதுங்க, ஃபாதர் நேம் கொடுங்க, உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ் ஃபுல்லாக கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணுங்கள், கீழே வந்து ஏஜ் கொடுங்க, அது கீழே ஜெண்டர் மென்ஷன் பண்ணிக்கோங்க, உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இதில் அட்டாச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆம் இல்லை அப்படிங்கிற பதிலை டிக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வந்து மிலிட்ரியில் இருக்கிறீங்களா, ஆதரவற்றவரா, இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணி கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள். உங்களோட நேட்டிவ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அது வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் அட்டாச் பண்ணணும். நீங்கள் இருக்கிற வட்டம், உங்களோட ஊர் பேர் என்ன அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுங்கள். இது கீழே வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்கள் மொபைல் நம்பர் எழுதுங்க, உங்களோட ஆதார் நம்பர் கொடுங்க, இமெயில் ஐடி இருந்தால் இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க, இதில் வந்து ஆம் இல்லை அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு லைசன்ஸ் இருந்துச்சுன்னா லைசன்ஸ் நம்பரிங் கொடுங்க, அதோட வேலிடிட்டி வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாம் ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து டேட்டு பிளேஸ் மென்ஷன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு
மறக்காமல் உங்களோட சைன் வந்து இங்கே பண்ணிடுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நேர்லேயோ இல்லை நீங்கள் போஸ்ட்லேயோ இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் உங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்பிச்சிடலாம். இது திருப்பூருக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் இந்த மாதிரி ஜாப் வேகன்சிஸ் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் ஏரியாவோட தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிற வெப்சைட் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத காண்கிறேன். அங்கே இருக்கிற ஜாப் வேகன்சிஸ் எல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் வெப்சைட்டில் coimbatore.nic.in அப்படிங்கிற டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அது கீழே ரெக்ரூட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ கீழே வந்து எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி ஜாப் வேகன்சிஸ் இருக்குது, அது என்னென்ன டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது, எந்த டேட்டில் முடியுது, அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம், அதோட நோட்டீஸ், இது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி என்னென்ன ஜாப் வேகன்சிஸ் இருக்குதுன்னு நீ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம்.